Capital TNPL 2025ல இருந்து playoffs ஆரம்பம். முதல் ஆட்டம் qualifier 1ல நம்ம பார்க்க போறது Chepauk Super Gillies and Irene Tirupur Tamlins. Chepauk Super Gillies unbeaten-ஆ இருந்திருக்காங்க. Tirupur Tamlins back to back 4 வெற்றிக்கு பிறகு இன்னைக்கு களம் இறங்க போறாங்க. And சற்று முன் டாஸ் நடைபெற்றது. அபினவ் முகுந்த் with both the captains pitchல நின்று பாபா அப்ரஜித் காயினை தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பர் காயினை தூக்கி போட்டாரு. விழுந்ததும் பாபா அப்ரஜித் மற்றும் சேபாக் சூப்பர் கில்லிஸ் பக்கம் தான். அண்ட் இந்த டோர்னமெண்டோட ட்ரெண்டே அதுவாக தான் இருந்திருக்கு. எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ மோஸ்ட் ப்ராபப்ளி போலிங் தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் கேம் கமிங் அப். அமித் சாத்விக் அவருமே நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஆரம்பிச்சு வைப்பார் அபிஷேக் தன்வர். அங்க பாருங்க, ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட்செல்ஃப். 73 போட்டிகள்ல 87 விக்கெட். சரியான ட்ரை. மோகித் ஹரிஹரன், one of the best fielders CSG-ல. கையில கொடுத்தாருங்க, நழுவி போயிடுச்சு அபிஷேக் தன்வர் கையில இருந்து. இது இரண்டாவது கேட்ச். தூக்கி விட்டுருக்காரு. இதுதான் துஷார் ரஹேஜா, ராக்கெட் ரஹேஜாவா மாறி இருக்காரு. ஷெரான் பிளை சூப்பர் 6 இந்த மேட்ச்ல முதல் 6. ஸ்லைட்டா சிலிக்கி விட்டார் அமித் சாத்விக். ஃபைன் லெக் உள்ள அண்ட் கீப்பருக்கும் நல்லாவே லெஃப்ட்ல போயிருச்சு. அந்த ஷாட் அமித் சாத்விக்கோட பேட்ல இந்த ஆஃப் சைட் கேப் பியர்ஸ் பண்ணிருக்காரு. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப் இருந்தும் பரவாயில்ல. சைட் ஸ்கிரீன் திசையில போயிருக்கு துஷார் ரஹேஜா. மறுபடியும் ஒரு ஷாட். இதுதான் லாங்கெஸ்டா இந்த நைட்ல. வாவ். ஆஹா, மிஸ்ஃபீல்ட். குடிச்சிருக்க வேண்டிய பந்து. பட் அமித் சாத்விக் இன்னைக்கு அவரோட டச் சூப்பரா இருந்திருக்கு. சரியான ஷாட். இந்த வாட்டி டச் எல்லாம் கிடையாது. அடிச்சு தம்சம் பண்ணுவாயா அப்படின்ற மாதிரி டீம் இன் பிங்க். ஃபைன் திசையில இன்னொரு பவுண்டரி. பாபா அப்ரஜித்தோட ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கு. 14 ரன் அந்த ஓவர்ல. அச்சா 6 மட்டும் தான் அடிப்பேன் இருந்தார் இதுக்கு முன்னாடி. 1 bounce for துஷார் ரஹேஜா. அத்தல ஸ்கொயர் லெக் பின்னாடி கிடையாது. திருப்பி ஒரு 1 bounce for. இப்போ கூட எனக்கு என்ன பிலீஃப்னால ஐயோ ரன் அவுட்டுங்க. அன்லக்கி துஷார் ரஹேஜா. ஏன்னா அந்த அளவுக்கு கிராஸ்ல நீங்க வழுக்குற அளவுக்கு grip இருந்திருக்கும். அப்சல்யூட்லி ட்ரையா இருந்தது த்ரிஷ். அங்க ஷுவரா அவரோட ஸ்பைக்ஸ் வந்து டெஃபினட் ப்ராப்ளம். சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியே லக்கிலே ஓட்டிருப்பாரு. கேமரா ஆங்கிள் இன்னொரு பக்கம்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைக்ஸ் தெரிஞ்சிருக்கும். துஷார் ரஹேஜா எனக்கு ரொம்ப வருத்தங்க. ஐ ஃபீல் ஃபார் தட் மேன். துஷார் ரஹேஜா சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்தாரு. வெரி அன்ஃபார்ச்சுனேட் வே டு கெட் அவுட் ஃபார் 28, 56 for 1. சாய் கிஷோர் கேப்டன் இன்சைட் அகேன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே. சிஎஸ்ஜிக்கு ஒரு விக்கெட். மேல அடிக்க பாத்திருக்காருங்க. பாபா அபர்ஜித்துக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வேற. 1 bounce for. சரியான ஷாட்டியா. ஆஹா, லாஸ்ட் மேட்ச் சாய் கிஷோர் நம்பர் 3ல வந்து காமிச்சார் என்ன பண்ண முடியும். சரியான ஷாட். என்ன ஒரு ஃபினிஷா இருக்கு அந்த ஓவருக்கு. 3 in a row boundaries. The 7 to 18 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி பவுண்டரிஸ் அடிக்க நல்ல குவாலிட்டி கிரிக்கெட். அதே குவாலிட்டி கண்டினியூ பண்றாங்க, மெயின்டைன் பண்றாங்க. எங்கேயோ லான்ச் பண்ணிருக்காரு அமித் சாத்விக். அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்றாரு இந்த பிளே ஆஃப்ஸ்குள்ள. அவுட்ஸ்டாண்டிங் ஷாட். சரியான ஸ்லாட் போட்டாரு. அண்ட் அமித் சாத்விக் ரெடியா இருந்தாரு. அந்த ஒரு ஸ்டார்ட், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிளியரா தெரியுது. பவர் பிளேக்கு அப்புறமும் நிறைய பவுண்டரிஸ் 103 மீட்டர் அடிச்சிருக்காரு. அவுட்ஸ்டாண்டிங் ஷாட். சரியான ஷாட். சாய் கிஷோர் பா ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் டு மிட் விக்கெட். அதோட அமித் சாத்விக்கோட 50 வருது. டிஎன்பிஎல் அவரோட 6வது 50. இந்த சீசன் 3வது. எழுந்து நின்றுருக்காரு. அண்ட் அந்த செலிப்ரேஷன் மீன்ஸ் a lot. அமித் சாத்விக் கலக்கிருக்காரு இன்னைக்கு. செலிப்ரேஷன் ரொம்ப ஹாப்பி. அவருக்கு அது ரொம்ப முக்கியமான 50ன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்களோட டீமுக்கும் சரி, ஒரு பிளே ஆஃப்ல வந்து ஒரு பிக் ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றது ஈஸி கிடையாது. நிறைய பிரஷர். சரியான புல் ஷாட் சாய் கிஷோர் கிட்ட இந்த கேப்ல போயிருக்கு.
எப்பா என்ன ஷாட்யா, வேற மாதிரி ஹிட்டிங் இது அமித் சாத்விக் கிட்ட இருந்து. மிட் விக்கெட் மேல இந்த வாட்டி பட் டிஸ்டன்ஸ் இருக்கா? இல்ல, ஆஷிக் கையில போய் விழுந்திருக்கு. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்சா இருக்க ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு ஆஷிக் பிடிச்சது. பிக் பிரேக் த்ரூ சிஎஸ்ஜிக்கு. திருப்பூர் தமிழன்ஸ் அவங்க இரண்டாவது விக்கெட் இழந்திருக்காங்க. அமித் சாத்விக் 57 of 40 சரியான நாக்கு, 121க்கு 2. காத்துல ஃபீல்டர் வராரு, எடுத்துட்டாரு. சிலம்பரசன் எந்த தவறும் செய்யல. முகமது அலி நார்மலா முகமது அலி சொன்னா நாக் அவுட் பஞ்சை பார்த்துருக்கோம். ஆனா இந்த ஷாட்ல நாக்கு அவுட் பஞ்சு. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச் எடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன். என் பக்கத்தில் யாரும் வராதிங்க, 18 பட்டி இருக்கு, நானே கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கேட்ச் பிடிச்சிருக்காரு. அப்ப எப்பா பிடிச்சாருப்பா. ஓகே, முகமது அலி வந்தார் சென்றார். இங்க ஒரு சின்ன புல் பேக் நடக்குதுன்னு நம்ம இஷ்யூ. 125 for 3. யூ சசிதேவ் புது பேட்டர். டிஎன்பிஎல் கரியர்ல 1124 ரன்கள் பதிவு செஞ்சிருக்காரு. ஃபுல் டாஸ் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டாம்ப் அண்ட் கான். தொடர்ந்து விக்கெட்டுகள் இழக்கிறாங்க திருப்பூர் தமிழன்ஸ். அபிஷேக் தன்வர் அவரோட bowlingல முதல் ஓவர்ல ஒரு கேட்ச் டிராப் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இம்முறை லோகேஷ் ராஜோட bowlingல அசத் கிளாட் ஒரு கேட்ச் கம்ப்ளீட் பண்ணி சாய் கிஷோர் விக்கெட் இழக்கிறாங்க. ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். எப்பா என்ன ஒரு புல் பேக்கா, இப்பதான் 190 200 அப்படிலாம் பேசுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செம புல் பேக்கு. சாய் கிஷோரையே சாய்ச்சி போட்டார் இந்த பவுலரு. செம்ம ஹாப்பியா இருப்பாரு. டெஃபினட்டா இங்க ஒரு மொமெண்டம் புல் பேக் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு சாய் கிஷோர். 33 126 for 4 திருப்பூர். பிரதோஷ் ரஞ்சன் பால் புது பேட்டர். வந்தாச்சு 23 பந்துகளுக்கு பிறகு ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபென்டாஸ்டிக் போல். நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் அஸ்வத் போபு என் கூட ஆர்த்தி வணக்கம். நீங்க வந்து உட்கார்ந்த உடனே பவுண்டரி. பால்ல ஸ்பீடு இல்ல அப்படின்னு தெரிஞ்சு சசிதேவ் நல்லா உள்ள வந்தாரு. இறங்கி வந்தாரு. கனெக்ஷனும் இருக்கு. கையில பட்டு வெளியே போய் விழுந்திருக்கு. மோகித் ஹரியார் அந்த ஃபீல்டர். மறுபடியும் ஃபுல் டாஸ், மறுபடியும் சிக்ஸா? எஸ், 6 சசிதேவ். Under the radar, but brilliant shotting பிரதோஷ் ரஞ்சன் பால் டெந்து. Brilliant shot. இந்த வாட்டி ஆஃப் சைடுல எல்லா இடத்துலயும் நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும்னு காமிக்கிறாரு சசிதேவ். What a shot, what a shot. நாலாவது டிஎன்பிஎல் 50 ஒரு முக்கியமான குவாலிஃபயர் 1 மேட்ச்ல வந்திருக்கு. சசிதேவ் டேக் a bow. பேட்டை தூக்குங்க, சிரிங்க, கொண்டாடுங்க. And yes, அந்த செலிப்ரேஷன் டக் அவுட் கொடுக்கறாரு. 4 ஓட முடிச்சிருக்காரு அந்த 20 ரன் ஓவர். 193 for 4. ஆஃப் சைடுல கவர்ஸ்க்கு மேல அற்புதமான பேட்டிங் இது. ஃபுல் டாஸ் சரியா படல. ஒரு ரன் தான் கிடைக்கும். ஓவர் த்ரோ இருக்கா? இல்லங்க, டப்புன்னு புஷ்டாரு. இந்த பக்கம் ரன் அவுட் வேற. ஓகே, சசிதேவ் அதான் சொன்னாரு, வருஷம் பிராக்டிஸ் பண்றது தான். இந்த வாட்டி பால்ஸ் நிறைய கிடைச்சது, நல்லா பட்டுச்சு அப்படின்னாரு. பேட்டிங் கார்டு பார்க்குறோம். அமித் சாத்விக் சூப்பரா ஒரு ஃபார்மை கண்டினியூ பண்ணாரு. பெரிய bowling performance எல்லாம் 3 overs 51 அப்புறம் கம்ப்ளீட் பண்ண முடியல. கோட்டா விஜய் சங்கர் நல்லா ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த லாஸ்ட் ஓவர் பெனல்டி மட் ஓவர் அவங்க பிரிச்சு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா போட்ட 2 bowlers ஸ்வப்னில் சிங், சிலம்பரசன் 2 பேருமே அவங்களோட ஸ்பெல்ல. மோகித் ஹரியாரன் உள்ள வந்துட்டாருங்க. Not a very successful opening partnership, but இது ஒரு செம ஷாட்டுங்க. மோகித் ஹரியாரன் கிட்ட இருந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட். லீடிங் எட்ஜ் பட்டிருக்கு, ஆனா கூட பவுண்டரிக்கு போயிருக்கு. ஷார்ட் பால் நல்லா கனெக்டா இருக்கு. இந்த பால் நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்டம்ப் லைன்ல சில வாட்டி கஷ்டமா இருக்கும். ஹைட்டா கொடங்க. பிரதோஷ் ரஞ்சன் பால் சேஃப் ஃபீல்டர் யூசுவலா. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் இருக்கலாம். எக்ஸ்ட்ரா பால்ஸ் அங்கே பார்க்குறோம். அடிக்கப்பட்ட திசை நீங்கள் லெக் சைடில் ட்ரை பண்ணாரு. ஆனால் போனது அவுட் சைட் ஆஸ்டம். நல்ல கேட்சுங்க. சாய் கிஷோர் வந்தாலுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. இதை பற்றி தான் பேசியிருந்தோம். அப்புறம் உள்ளே வரும்போது கரெக்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க, கிரைசிஸில் இருக்காங்க. 24 for 1 செப்பாக். பாபா பிரஜித் உள்ள வந்திருக்காரு.
பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுமா இந்த இன்னிங்ஸ்ல? வாட் a shot, what a shot. பாபா அப்ரஜித் மூடிட்டாங்க. புல்லே அங்க அவங்க கண்ணை மூடுறாங்க, இங்க பாபா அப்ரஜித் அவரோட கண்ணை திறக்கிறாரு. எதிரடி அடிச்சிருக்காரு, பட் சூப்பர் ஃபீல்டிங். பட் ஐயோ, சாய் கிஷோர் தட்டினாரு, பட் அது அமித் சாத்விக் பிடிக்க முடியலையேங்க. சரியான டைமிங் இருக்கா? பவுண்டரி லைன்ல முகமது அலி கையை நழுவி போயிடுச்சு. 50 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறார். போடு திரும்பி போயிருக்காரு பாபா அப்ரஜித். நிஜமாலே பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, ஆயிடுச்சு. மறுபடியும் மிட் விக்கெட் திசையில இந்த வாட்டி டிஸ்டன்ஸ் இருக்கா? சரியான கேட்ச். மதிவாணன் இந்த டீமோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்டர்ஸ். எஸ்கே முத்து மிடில் ஓவர்ஸ்ல சும்மா. மறுபடியும் இந்த டிஸ்மிஸ்ல பாக்குறோம். சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்சா இருக்க டெஃபினட்டா வந்து நல்ல வாய்ப்பு. செம்ம பொசிஷன், செம்ம கண்ட்ரோல், செம்ம ஸ்டெபிலிட்டி. மதிவாணன் ஷாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. அண்ட் மதிவாணன் இப்போ கரெக்டா அந்த பிரில்லியண்டா ஒரு கேட்ச் எடுத்து அடுத்து வந்து bowling போடும்போது அவரோட கேட்ச் இந்த மேட்ச்ல பாபா அப்ரஜித் 4 6 விட்டாரு. 13 பந்துகள்ல 30 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போறாரு. சேபாக் 67 for 2. பட் யா இங்க விஜய் சங்கர் மறுபடியும் வாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழுக்கு. அப்படி வந்து இந்த ஓவர் தட்டி விட்டுருக்காரு ஆன் சைடுல. ஒரு சிங்கிள். ரெண்டாவது ரனுக்கு புஷ் பண்றாங்க. ஓ, ரன் அவுட்டுக்கான எல்லா சான்ஸும் அங்க தெரியுது. மோகித் ஹரிஹரன், மோகன் பிரசாதோட அந்த அசத்தலான த்ரோ அண்ட் லுக்ஸ் கான். ஆர்த்தி நாட் அவுட், பட் அவர் வந்ததுக்கு காரணம் இதுதான். டீப் ஸ்கொயர் லெக் திசையில அடிச்சாரு மோகித். செகண்ட் ரன் கொஞ்சம் ரிஸ்கா தான் கரெக்ட் பண்ணிட்டாரு பால் அவரு. அதுக்கப்புறம் அந்த த்ரோ ஆன் தி வே இருக்கும்போது தான் அவர் ஓடவே ஆரம்பிச்சாரு. ஃபென்டாஸ்டிக் த்ரோ இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி கீப்பர். எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா. துஷார் கீப்பர்ஸ்க்கு ஒரு ட்ரீமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு த்ரோ யாராவது அடிச்சு ரன் அவுட் அடிக்கணும், ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க எல்லா கீப்பர்ஸும். மூணாவது விக்கெட் இழக்கிறாங்க சேபாக் சூப்பர் கில்லிஸ். மோகித் கான் ஃபார் 25, 79 for 3. ஜெகதீசன் பொதுவா ஓப்பனிங்ல வரக்கூடிய ஜெகதீசன் இந்த சீசன்ல ஒரு புது ரோல் மிடில் ஆர்டர்ல வர ஆரம்பிச்சிருக்காரு. What a shot. விஜய் சங்கர் ஒரு பக்கம் இருக்கும்போது ஷார்ட்டா போடப்பட்ட பந்து ஃபீல்டர் இருந்தாலும் சரியான கேட்சுங்க. அது நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி பர்ஃபெக்ட்டா அந்த கேட்சை பிடிச்சிருக்காரு முகமது அலி. விஜய் சங்கர் என்கிற பெரிய த்ரெட்டை உடைக்கிறாங்க இங்க ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். பயங்கர பிரஷருங்க, அடிச்சு ஆணுங்கிற ஒரு நிலைமை. ஷார்ட் பால் தான், ஆனா சரியா படல. கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தார் பால, ஆனா எக்ஸலண்டா கிரவுண்ட் கவர் பண்ணி ஒரு டைவிங் கேட்ச். பெரிய விக்கெட் எடுத்திருக்காரு மதிவாணன். அவர் மட்டும் கேட்ச் பிடிக்கல, அவர் விக்கெட்டை எடுக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு. நம்பர் 3 ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. 4th விக்கெட் டவுன். விஜய் சங்கர் 14 ரன்னுக்கு அவுட். CSG 89 for 4. ஜெகதீசனோட பெரிய விக்கெட் இழக்கிறாங்க. எஸ்கே முத்து இரண்டாவது விக்கெட் வீழ்த்துறாரு. அருமையான போலிங். 141 கிலோமீட்டர் வேகத்துல போட்ட பந்து ஜெகதீசனுக்கு ஒண்ணுமே புரியல. மற்றும் ஒரு விக்கெட். எஸ்கே முத்து அசைக்க முடியல இன்னைக்கு யாராலையும். பிரமாதமான ஒரு டெலிவரி. அவர் இந்த லென்த்தை இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா பிடிச்சிருக்காரு. ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காரு அவரோட போலிங்ல. அது ரிசல்ட்ஸும் கண்டிப்பா தெரியுது. குரூஷியல் விக்கெட் ஜெகதீசன் எடுத்திருக்காரு. பெருசா ஒன்றும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அவரால். 2 ரன்னுக்கு அவர் அவுட் ஆயிருக்காரு. சேபாக் சூப்பர் கில்லிஸ் இன் ட்ரபிள். 91 for 5. இது காலி நேரா. ஓகே, இந்த முறை நான் வந்து அந்த மாதிரிலாம் யோசிக்க போறதுல டபால் கொடுத்தாரு. இங்க வேற லெவல்ல ஃபீல்டிங் அண்ட் bowling பண்ணிட்டு இருக்காரு மதிவாணன். சுனில் கிருஷ்ணா இம்பாக்ட் பிளேயர், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. 4 பால்ல 3 பால் கால்லே வாங்கிட்டாரு. அதுல 3வது வாட்டி அவுட் ஆயிட்டாரு. நேர் பந்து பேக் ஃபுட்ல போய் மாட்டிக்கிட்டாரு. பிளம்பெஸ்ட் ஆஃப் பிளம். அம்பையருக்கு இதோட ஒரு ஈஸியஸ்ட் டிசிஷன் கிடைக்காது. முகமது ரஃபி அழகா தூக்கிட்டாரு. மதிவாணனுக்கு ஒரு நாள் டு ரிமெம்பர். இவருக்கு கிடையாது. சுனில் கிருஷ்ணா 2 ரன்னுக்கு அவுட். 94 for 6 சேபாக். ஸ்ட்ரைட்டா போயிருக்காரு. தினேஷ் ராஜ் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி.
இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டா லாங் ஆன் கையில நல்ல கேட்ச் அங்க அமித் சாத்விக் கிட்ட இருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ரன் பண்ணாரு. பட் உஷாரா பின்னாடி போய் அந்த கேட்சை பிடிச்சி 7வது சேபாக் சூப்பர் கில்லிஸ் விக்கெட்டும் விழுந்தாச்சு. சாய் கிஷோர் பதில் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன இருந்தாலும் அதை நான் உயிரை எடுத்துருவேன் அப்படின்றாரு. ஒரு 4 கொடுத்தாலும் இமீடியட்டா இழுத்து பிடிச்சி அழகான கேட்ச் அமித் சாத்விக். செம ஃபீல்டர்ப்பா அமித் சாத்விக். இன்னைக்கு ஃபீல்டிங் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஐ ட்ரீம் திருப்பூர் 7வது விக்கெட் காலி. 101 for 7. தினேஷ் ராஜ் 6. அபிஷேக் தன்வார் வெளியே வராரு. போலிங்ல ஒரு ஆஹா என்ன ஷாட் அது. அமித் சாத்விக் உங்களுக்கு சைக்கிள் கேப்ல ஏதாவது கொடுத்தா தான் டை வச்சு பிடிக்கிறீங்க அப்படின்றத சொன்னாரு. எடுத்து கொடுத்திருக்காரு விக்கெட்டை. துஷார் ரஹேஜா என்ன செலிப்ரேஷன். திரும்பி வராருங்க அவரு. ஏற்கனவே ஏதோ வாய்க்கா தகராறு இருக்கு துஷார் ராஜாக்கும் ஸ்வப்னில் சிங்கும் நம்ம கிளியரா தெரியுது. அதுக்கு பார்த்தோம் அவரோட விக்கெட் கீப்பிங் அந்த மூமெண்ட்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் பின்னாடி. பட் எவ்ரி டைம் அவர் ஓவர் த ஸ்டெம்ஸ்லேருந்து ரவுண்ட் த ஸ்டெம்ஸ் ரவுண்ட் த ஸ்டெம்ஸ்லேருந்து ஓவர் த ஸ்டெம்ஸ் வரும்போது விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்றாலும் அதான் ட்ரிக்கா. சரியான ஒரு ட்ரிக்கை வச்சிருக்காரு மதிவாணன். ஸ்வப்னில் சிங் 4 அடிச்ச உடனே அவுட். 9 ரனுக்கு காலி அவரு. 109க்கு 8. இன்னொரு கேட்சுக்கான வாய்ப்பு. தவற விட மாட்டாங்க திருப்பூர் தமிழன்ஸ். இன்னைக்கு தெரிக்கிறாங்க அந்த ஃபீல்ட். எசக்கி முத்துக்கு இன்னொரு விக்கெட். 9வது காலி. வானத்துல பந்து போச்சுன்னா ஒன்னு பவுண்டரி லைனை விட்டு வெளியே போகணும். கிரவுண்டுக்குள்ள விழுந்ததுன்னா லபகு 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 லபகுன்னு பிடிக்கிறாங்க. அது இவர் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி சும்மா வார்ம் அப் கேட்சஸ் மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு அமித் சாத்விக். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் இந்த டோர்னமெண்ட். மீண்டும் எசக்கி பேட்ஸ்மேனை கசக்கி 3வது விக்கெட் எடுத்திருக்காரு. 109 for 9. புது பேட்டர் எம் சிலம்பரசன். ஷார்ட் பால் கேப்ல அடிச்சிருக்காருங்க சிலம்பரசன். சூப்பரா அடிச்சிருக்காருங்க நேரா. 2ல யாக்கர் திருப்பி 4க்கான வாய்ப்பு. டீம்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னு போல்டு. சாய் கிஷோர் கேட்சை தவற விட்டாரு. ஆனா ஸ்டம்ப் பண்ண டேர்னு அடிச்சிட்டாரு.